NMMS யூனிட் டெஸ்ட் 16 மேட் தேர்வுக்கான விடைக்குறிப்பு அனைத்து கேள்விகள் விருப்பங்கள் மற்றும் விரிவான விளக்கங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பகுதி 1 ஆங்கில அகராதி வரிசைப்படி வினா எண் 1 முதல் 10 வரை வழிமுறை வினா எண் 1 முதல் 2 வரை பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தினால் சரியாக அமையும் வரிசை எது? 1 a bankrupt, b bacterium, c bathroom, d barber. 1 b a d c 2 b d a c 3 b c d a 4 b a c d. சரியான அகராதி வரிசை b பாக்டீரியம், a bankrupt, d barber, c bathroom. சரியான வரிசை b a d c. இந்த வரிசை விருப்பம் 1 இல் உள்ளது. விடை 1 b a d c. 2 a wagonette, b van nest, c weekend, d wellington. 1 a b c d 2 a c d b 3 a d c b 4 b a c d. விடை 1 a b c d. விளக்கம் முதல் 2 எழுத்துக்களை ஒப்பிடுக. a wag, b van, c v d well. வா ஆனது v க்கு முன் வரும், wag ஆனது van க்கு முன் வரும், v ஆனது well க்கு முன் வரும். எனவே சரியான வரிசை a b c d. 3 பின்வரும் வார்த்தைகளுள் ஆங்கில அகராதியில் மூன்றாவதாக வருவது எது? a measles, b measure, c meals, d meet, e means. 1 c 2 e 3 a 4 b. விடை 3 a. விளக்கம் அனைத்தும் மார் என தொடங்குகின்றன. நான்காவது எழுத்தை ஒப்பிடுக. c meals, e means, a measles, sl, b measure, su, d meet. மூன்றாவதாக வரும் வார்த்தை a measles. 4 பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தினால் மூன்றாவதாக வரும் வார்த்தை எது? 1 science, 2 school, 3 scholar, 4 scientist. விடை 1 science. விளக்கம் அனைத்தும் sc என தொடங்குகின்றன. மூன்றாவது எழுத்தை ஒப்பிடுக. 3 scholar, 2 school, 1 science, 4 scientist. sch ஆனது sci க்கு முன்வரும். 3 மற்றும் 2 ஐ ஒப்பிடுகையில் scholar all முதலில் வரும், school u இரண்டாவதாக வரும். 1 மற்றும் 4 ஐ ஒப்பிடுகையில் science n மூன்றாவதாக வரும், scientist ent நான்காவதாக வரும். மூன்றாவது வார்த்தை 1 science. 5 பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தினால் இரண்டாவதாக வரும் வார்த்தை எது? 1 tornado, 2 tennis, 3 tender, 4 terminal. விடை 2 tennis. விளக்கம் முதல் 3 எழுத்துக்களை ஒப்பிடுக. 3 tender, 2 tennis, 4 terminal. 1 tornado. இரண்டாவதாக வரும் வார்த்தை 2 tennis. 6 பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தி முதலாவதாக வரும் வார்த்தையை தேர்ந்தெடு. 1 temple, 2 tenant, 3 terminate, 4 temperature. விடை 4 temperature. விளக்கம் முதல் 3 எழுத்துக்களை ஒப்பிடுக. 4 temperature. 1 temple, 2 tenant, 3 terminate. 1 மற்றும் 4 ஐ ஒப்பிடுகையில் temperature tempe. முதலில் வரும் temple temple. இரண்டாவதாக வரும். முதலாவதாக வரும் வார்த்தை 4 temperature. 7 பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தி முதலாவதாக வரும் வார்த்தையை தேர்ந்தெடு. 1 apply, 2 apple, 3 appreciate, 4 appropriate. விடை 2 apple. விளக்கம் அனைத்தும் app என தொடங்குகின்றன. நான்காவது எழுத்தை ஒப்பிடுக. 2 apple, 1 apply, 4 appropriate, 3 appreciate. apple ஆனது upper க்கு முன் வரும். 1 மற்றும் 2 ஐ ஒப்பிடுகையில் apple முதலில் வரும். 8 பின்வரும் வார்த்தைகளுள் ஆங்கில அகராதியில் நான்காவதாக வருவது எது? 1 ray, 2 rain, 3 rapper, 4 rabbit. விடை 1 ray. விளக்கம் முதல் 2 எழுத்துக்களை ஒப்பிடுக. 4 rabbit, 2 rain, 3 rapper. 1 ray. நான்காவதாக வரும் வார்த்தை 1 ray. 9
பின்வரும் வார்த்தைகளுள் ஆங்கில அகராதியில் இரண்டாவதாக வருவது எது? 1 acidity 2 adolescent 3 adult 4 alternative விடை 2 adolescent விளக்கம் முதல் எழுத்துக்களை ஒப்பிடுக. 1 acidity 2 adolescent 3 adult 4 alternative இரண்டாவதாக வரும் வார்த்தை 2 adolescent. 10. பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தி மூன்றாவதாக வரும் வார்த்தையை தேர்ந்தெடு. I bicycle E binary E Bihar IV bishop 1 IV 2 I 3 E 4 E விடை 1 IV விளக்கம் அனைத்தும் பாய் என தொடங்குகின்றன. மூன்றாவது எழுத்தை ஒப்பிடுக. E Bihar E binary IV bishop I bicycle மூன்றாவதாக வரும் வார்த்தை IV bishop. பகுதி 2 புதிர்கள் அடிப்படையிலான கணக்குகள் வினா எண் 11 முதல் 50 வரை 11. மருத்துவனை எப்போதும் பெற்றிருப்பது? 1 அறை 2 மருத்துவர் 3 செவிலியர் 4 படுக்கை விடை 2 மருத்துவர் விளக்கம் மருத்துவர் இல்லாமல் ஒரு மருத்துவமனை இயங்க முடியாது. அறைகள் படுக்கைகள் அல்லது செவிலியர்கள் இல்லாமல் கூட உதாரணமாக ஒரு சிறிய வெளிநோயாளி பிரிவு அல்லது தற்காலிக மருத்துவ முகாம் மருத்துவ சேவை வழங்கப்படலாம், ஆனால் மருத்துவர் அவசியம். 12. ஒரு தொழிற்சாலை எப்போதும் பெற்றிருப்பது? 1 பணியாளர்கள் 2 கோப்புகள் 3 மின்சாரம் 4 பாதுகாவலர் விடை 1 பணியாளர்கள் விளக்கம் ஒரு தொழிற்சாலையின் அடிப்படை நோக்கம் உற்பத்தி ஆகும். உற்பத்தி செய்வதற்கு இயந்திரங்கள் மூலமாகவோ அல்லது கைகளால்வோ பணியாளர்கள் அவசியம். மின்சாரம் நீர் ஆலை கோப்புகள் கணினி மையம் அல்லது பாதுகாவலர் இல்லாமல் கூட ஒரு தொழிற்சாலை இயங்க முடியும். 13. ஒரு பழ வியாபாரி all apples but 10 all oranges but 10 and all mangoes but 10 கூறுகிறார். எனில் அவரிடம் உள்ள மொத்த பழங்களின் எண்ணிக்கை யாது? 1 22 253 34 15 விடை 4 15 விளக்கம் 10 தவிர மற்றவை ஆப்பிள்கள் சமன் ஆரஞ்சு கூட்டல் மாம்பழம் சமன் 10 10 தவிர மற்றவை ஆரஞ்சுகள் சமன் ஆப்பிள் கூட்டல் மாம்பழம் சமன் 10 10 தவிர மற்றவை மாம்பழங்கள் சமன் ஆப்பிள் கூட்டல் ஆரஞ்சு சமன் 10 அனைத்தையும் கூட்டினால் 2 ஆப்பிள் கூட்டல் ஆரஞ்சு கூட்டல் மாம்பழம் சமன் 32 மொத்த பழங்கள் சமன் 30 மொத்த பழங்கள் சமன் 15. அதாவது 5 ஆப்பிள் 5 ஆரஞ்சு 5 மாம்பழம். 14. கீழ்க்கண்ட பொருள்களுள் பேக் பாக்ஸ் டிஃபனை ஒத்த பொருள்கள். 1 டேபிள் டிராவர் சேர் 2 ரூம் டோர் விண்டோ 3 டேபிள் டிராவர் பென் 4 ரூம் காட் டேபிள் விடை 1 டேபிள் டிராவர் சேர் விளக்கம் பேக் பாக்ஸ் டிஃபன் ஆகியவை பொருட்களை வைத்து எடுத்து செல்ல பயன்படும் அல்லது அலுவலகம் பள்ளி தொடர்புடைய பொருட்கள். அதேபோல டேபிள் டிராவர் சேர் ஆகியவை அலுவலகம் அல்லது வீட்டில் உள்ள தளபாட பொருட்கள். இந்த தொடர்பு மற்ற விருப்பங்களை விட பொருத்தமாக உள்ளது. குறிப்பு: இந்த கேள்வி சற்று தெளிவற்றது, ஆனால் இதுவே சிறந்த பொருத்தம். 15. முதல் 45 இயல் எண்களின் கூடுதல். 1 13952 108031 11754 1035 விடை 4 1035 விளக்கம் முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் சூத்திரம் n கூட்டல் 1 2 n சமன் 45. கூடுதல் சமன் 45 டைம்ஸ் 45 கூட்டல் 1 2 சமன் 45 டைம்ஸ் 46 2 சமன் 45 டைம்ஸ் 23 சமன் 1035. 16. ஒரு விதவைக்கு திருமணமான 4 மகன்கள் உள்ளனர் மற்றும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 3 குழந்தைகள் உள்ளனர். எனில் அக்குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? 1 2 2 2 2 1 3 2 4 4 2 5 விடை 2 2 1 விளக்கம் விதவை சமன் 1 மகன்கள் சமன் 4 மகன்களின் மனைவிகள் திருமணமான மகன்கள் சமன் 4 குழந்தைகள் 4 மகன்களுக்கும் தலா 3 சமன் 4 டைம்ஸ் 3 சமன் 12 மொத்த உறுப்பினர்கள் சமன் 1 கூட்டல் 4 கூட்டல் 4 கூட்டல் 12 சமன் 21. 17. இறகு பந்து விளையாட்டுப் போட்டியில் 6 வீரர்களில் ஒவ்வொருவரும் ஒரு வீரருடன் ஒரு முறை மட்டும் விளையாடுகின்றனர். எனில் எத்தனை முறை பந்தயமானது நடத்தப்படும்? 1 1 2 2 33 3 6 4 1 5 விடை 4 1 5 விளக்கம் இது கைகுலுக்கல் கணக்கு போன்றது. சூத்திரம் n n-1 2 n சமன் 6 வீரர்கள்.
மொத்த போட்டிகள் சமன் 6 டைம்ஸ் 6 முதல் 1 வரை 2 சமன் 6 டைம்ஸ் 5 2 சமன் 30 இன் கீழ் 2 சமன் 15 18. ஒரு மாணவர் ஒரு தேர்வில் தான் சரியாக செய்த கணக்குகளை விட 3 மடங்கு தவறாக செய்கிறார். அவர் மொத்தமாக 64 கணக்குகளை செய்கிறார். எனில் அவர் சரியாக செய்த கணக்குகளின் எண்ணிக்கை யாது? 1 8 2 1 6 3 2 4 4 4 8 விடை 2 1 6 விளக்கம் சரியான கணக்குகள் சமன் x தவறான கணக்குகள் சமன் 3x மொத்தம் சமன் x கூட்டல் 3x சமன் 64 4x சமன் 64 x சமன் 64 இன் கீழ் 4 சமன் 16. அவர் 16 கணக்குகளை சரியாகச் செய்தார். 19. ஒரு நபர் 100 மீட்டர் தூரம் கொண்ட ஒரு தெருவை 5 நிமிடங்களில் கடக்கின்றார். எனில் அவரது வேகம் எவ்வளவு? கிமி மணியில் 1 3.6 2 1.2 3 8.4 4 10 விடை 2 1.2 விளக்கம் தூரம் சமன் 100 மீட்டர் சமன் 0.1 கிலோமீட்டர் நேரம் சமன் 5 நிமிடம் சமன் 5 இன் கீழ் 60 மணி சமன் 1 இன் கீழ் 12 மணி வேகம் சமன் தூரம் நேரம் சமன் 0.1 1 இன் கீழ் 12 வேகம் சமன் 0.1 டைம்ஸ் 12 சமன் 1.2 கிலோமீட்டர் மணி. 20. 3 வெவ்வேறு எண்களின் கூட்டுத்தொகையானது அவற்றின் பெருக்கற் பலனுக்கு சமமாக உள்ளது. அவற்றுள் மிகப்பெரிய எண் யாது? 1 2 2 3 3 6 4 1 விடை 2 3 விளக்கம் அந்த 3 வெவ்வேறு எண்கள் 1 2 மற்றும் 3 ஆகும். கூட்டுத்தொகை சமன் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 சமன் 6 பெருக்கற்பலன் சமன் 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 சமன் 6 இவற்றில் மிகப்பெரிய எண் 3 ஆகும். 21 1 முதல் 1000 வரை உள்ள எண்களில் எத்தனை முறை 0 வரும்? 1 1 0 2 2 1 2 2 3 1 9 2 4 1 1 2 விடை 3 1 9 2 விளக்கம் 1 முதல் 99 வரை 10 20 90 சமன் 9 பூஜ்ஜியங்கள். 100 முதல் 999 வரை 1ஆம் இலக்கத்தில் 100 110.990 90 பூஜ்ஜியங்கள். 10ஆம் இலக்கத்தில் 100 முதல் 109 வரை 200 முதல் 209 வரை 10 9 சமன் 90 பூஜ்ஜியங்கள். 1000 என்ற எண்ணில் 3 பூஜ்ஜியங்கள். மொத்தம் சமன் 9 கூட்டல் 90 கூட்டல் 90 கூட்டல் 3 சமன் 192 பூஜ்ஜியங்கள். 22 4 பூனைகள் 4 எலிகளை 4 நிமிடங்களில் கொன்றால் 8 பூனைகள் 8 எலிகளை கொல்ல எத்தனை நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும்? 1 8 2 4 3 2 4 1 6 விடை 2 4 விளக்கம் 4 பூனைகள் 4 எலிகளை 4 நிமிடங்களில் கொல்கின்றன. இதன் பொருள் 1 பூனை 1 எலியை 4 நிமிடங்களில் கொல்லும். எனவே 8 பூனைகள் 8 எலிகளை அதே 4 நிமிடங்களில் கொல்லும். 23 ஒரு குடும்பத்தில் திருமணமான நபர் மற்றும் ஒவ்வொருவருக்கும் 3 குழந்தைகள் உள்ள அவரது திருமணமான 4 மகன்களும் உள்ளனர். எனில் அக்குடும்பத்தில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை யாது? 1 2 2 2 23 2 1 4 2 3 விடை 1 2 2 விளக்கம் கேள்வி 16 ஐ விட சற்று மாறுபட்டது. திருமணமான நபர் தந்தை சமன் 1 அவரது மனைவி சமன் 1 மகன்கள் சமன் 4 மகன்களின் மனைவிகள் சமன் 4 குழந்தைகள் 4 மகன்களுக்கும் தலா 3 சமன் 4 டைம்ஸ் 3 சமன் 12 மொத்தம் சமன் 1 கூட்டல் 1 கூட்டல் 4 கூட்டல் 4 கூட்டல் 12 சமன் 22 24. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் அவரது மனைவி 4 மகன்கள் மற்றும் அவர்களது மனைவிகளும் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் 3 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். எனில் அக்குடும்பத்தில் உள்ள மொத்த ஆண் உறுப்பினர்கள் எத்தனை? 1 1 7 2 1 5 3 10 4 1 2 விடை 1 1 7 விளக்கம் கேள்வி மொத்த ஆண் உறுப்பினர்கள் மட்டும். ஒரு ஆண் தாத்தா சமன் 1 4 மகன்கள் சமன் 4 பேரன்கள் ஒவ்வொரு மகனுக்கும் 3 மகன்கள் சமன் 4 டைம்ஸ் 3 சமன் 12 மொத்த ஆண்கள் சமன் 1 கூட்டல் 4 கூட்டல் 12 சமன் 17 25. பூவானது 3 வரிசையிலான இதழ்களை கொண்டுள்ளது. இரண்டாவது வரிசையானது முதல் வரிசையில் உள்ள இதழ்களில் 3இல் 2 பங்கு உள்ளது. மூன்றாவது வரிசையானது இரண்டாவது வரிசையில் உள்ள இதழ்களில் பாதி உள்ளது. மொத்த இதழ்களின் எண்ணிக்கை 18 எனில் மூன்றாவது வரிசையில் உள்ள இதழ்களின் எண்ணிக்கை யாது? 1 6 2 9 3 3 4 1 2 விடை 3 3 விளக்கம் மூன்றாவது வரிசையில் 3 இதழ்கள். 26 ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை 2 மணிக்கு 2 முறை 3 மணிக்கு 3 முறை என்றவாறு அடித்தால் 24 மணி நேரத்தில் எத்தனை முறை அடிக்கும்?
11442 300 விடை 2156 விளக்கம் 12 மணி நேரத்தில் அடிக்கும் மொத்த எண்ணிக்கை சமன் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 12 சூத்திரம் n கூட்டல் 1 2 சமன் 12 டைம்ஸ் 13 2 சமன் 6 டைம்ஸ் 13 சமன் 78 24 மணி நேரம் சமன் 78 முதல் 12 மணி கூட்டல் 78 அடுத்த 12 மணி சமன் 156 27 சாலையில் சில தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அச்சாலையின் நீளம் 1000 மீட்டர்கள். ஒவ்வொரு தூணும் 50 மீட்டர் இடைவெளிகளில் அமைக்கப்பட்டுள்ளது. எனில் அச்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தூண்களின் எண்ணிக்கை யாது? 1 22 2 1 3 2 2 4 கண்டறிவது கடினமானது. விடை 2 2 1 விளக்கம் இடைவெளிகளின் எண்ணிக்கை சமன் மொத்த தூரம் இடைவெளி தூரம் சமன் 1000 கீழ் 50 சமன் 20. தூண்களின் எண்ணிக்கை சமன் இடைவெளிகளின் எண்ணிக்கை கூட்டல் 1. தொடக்கத்தில் ஒரு தூண் இருக்கும். தூண்கள் சமன் 20 கூட்டல் 1 சமன் 21 28. இரு எண்களின் வித்தியாசம் 1365. பெரிய எண்ணை சிறிய எண்ணால் வகுத்தால் ஈவு 6 மற்றும் மீதி 15 கிடைக்கும். எனில் அச்சிறிய எண் யாது? 1 2402 2703 304 385 விடை 2270 விளக்கம் பெரிய எண் L சிறிய எண் S. LS சமன் 1365. L சமன் 6 டைம்ஸ் S கூட்டல் 15 வகுத்தல் விதி L அன் மதிப்பை முதல் சமன்பாட்டில் பிரதியிட 6S கூட்டல் 15 S சமன் 1365 5S கூட்டல் 15 சமன் 1365 5S சமன் 1350. S சமன் 1350 கீழ் 5 சமன் 270 29 1200 நபர்கள் கொண்ட ஒரு குழுவில் உள்ள ஆசிரியர்களும் மாணவர்களும் ரயிலில் பயணிக்கின்றனர். ஒவ்வொரு 15 மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியர் உள்ளார். எனில் அக்குழுவில் உள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கை 1 852 83 754 70 விடை 375 விளக்கம் ஒவ்வொரு குழுவிலும் 15 மாணவர்கள் கூட்டல் 1 ஆசிரியர் சமன் 16 நபர்கள் உள்ளனர். மொத்த குழுக்களின் எண்ணிக்கை சமன் 1200 கீழ் 16 சமன் 75. ஒவ்வொரு குழுவிற்கும் 1 ஆசிரியர் இருப்பதால் மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை 75 30 21 சிவப்பு 35 ஊதா 56 பச்சை கொடிகள். ஒவ்வொரு வரிசையிலும் ஒரே மாதிரியான நிற கொடிகள் சம எண்ணிக்கையில். குறைந்தபட்ச வரிசைகளின் எண்ணிக்கை யாது? 1 122 163 154 18 விடை 216 விளக்கம் குறைந்தபட்ச வரிசைகள் வேண்டுமெனில் ஒவ்வொரு வரிசையிலும் அதிகபட்ச கொடிகளை வைக்க வேண்டும். 21 35 56 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது வகுத்தியை GCD கண்டுபிடிக்க வேண்டும். 21 சமன் 7 டைம்ஸ் 3 35 சமன் 7 டைம்ஸ் 5 56 சமன் 7 டைம்ஸ் 8 மீட்டர் போ y சமன் 7 ஒவ்வொரு வரிசையிலும் 7 கொடிகள். சிவப்பு வரிசைகள் சமன் 21 கீழ் 7 சமன் 3 ஊதா வரிசைகள் சமன் 35 கீழ் 7 சமன் 5 பச்சை வரிசைகள் சமன் 56 கீழ் 7 சமன் 8 மொத்த வரிசைகள் சமன் 3 கூட்டல் 5 கூட்டல் 8 சமன் 16 31. ஒரு குரங்கு ஒரு மைதானத்தில் உள்ள 30 அடி உயரமுள்ள ஒரு கம்பத்தில் ஏறுகிறது. அது ஒவ்வொரு 4 மீட்டர் ஏறும்போதும் 2 மீட்டர் சறுக்குகிறது. எனில் அக்கம்பத்தின் உச்சியைத் தொட எத்தனை முறை ஏறும்? 1 142 153 174 16 விடை 1 14 விளக்கம் கேள்வியில் 30 அடி மற்றும் 4 கீழ் 2 மீட்டர் என அலகு முரண்பாடு உள்ளது. அனைத்தும் அடி என டாரை கொண்டால் ஒரு முயற்சி சமன் கூட்டல் 4 அடி ஏறி -2 அடி சறுக்குகிறது. நிகர ஏற்றம் சமன் 2 அடி. குரங்கு கடைசி 4 அடியை ஒரே முயற்சியில் ஏறிவிடும், சறுக்காது. சேர வேண்டிய உயரம் கடைசி பாய்ச்சலுக்கு முன் சமன் 30 முதல் 4 வரை சமன் 26 அடி. 26 அடியை அடைய தேவையான முயற்சிகள் சமன் 26 கீழ் 2 சமன் 13 முயற்சிகள். 13 முயற்சிகளுக்கு பிறகு குரங்கு 26 அடியில் இருக்கும். 14வது முயற்சியில் 4 அடி ஏறி 30 அடியை உச்சியை அடைந்துவிடும். மொத்த முயற்சிகள் சமன் 14 32. குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒட்டகங்களும் அதற்கு சமமான ஆட்களும். பாதி பேர் ஒட்டகத்தின் மீது, மீதி பேர் நடந்து செல்கின்றனர். தரையில் நடந்து செல்லும் கால்களின் எண்ணிக்கை 70. மொத்த ஒட்டகங்களின் எண்ணிக்கை எத்தனை? 1 122 143 164 10 விடை 2 14 விளக்கம் ஒட்டகங்கள் சமன் x ஆட்கள் சமன் x தரையில் உள்ள கால்கள் அனைத்து ஒட்டகங்களின் கால்கள் சமன் x டைம்ஸ் 4 சமன் 4x நடந்து செல்லும் ஆட்களின் கால்கள் பாதி பேர் சமன் x 2
டைம்ஸ் 2 சமன் x மொத்தம் சமன் 4x கூட்டல் x சமன் 75 x சமன் 70 x சமன் 14 ஒட்டகங்கள். 33 ஒரு மகிழ்வுந்தின் வேகம் 60 கிலோமீட்டர் மணி எனில் 80 கிலோமீட்டர் தொலைவை அடைவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி 10 நிமிடங்கள் 2 1 மணி 15 நிமிடங்கள் 3 1 மணி 20 நிமிடங்கள் 4 1 மணி 30 நிமிடங்கள் விடை 3 1 மணி 20 நிமிடங்கள் விளக்கம் நேரம் சமன் தூரம் வேகம் சமன் 80/60 மணி நேரம் 80/60 சமன் 8/6 சமன் 4/3 மணி நேரம் 4/3 மணி சமன் 1 மற்றும் 1/3 மணி 1/3 மணி சமன் 1/3 டைம்ஸ் 60 சமன் 20 நிமிடங்கள் மொத்த நேரம் சமன் 1 மணி 20 நிமிடங்கள் 34 நண்பர்கள் குழுவில் 2 ஆண்களுக்கு மனைவிகள் உள்ளனர். ஒருவருக்கு திருமணமாகவில்லை, மற்றொருவரின் மனைவி இறந்துவிட்டார். மற்றும் இருவர் விவாகரத்தானவர்கள். அவர்கள் 4 குழந்தைகளையும் சுற்றுலாவிற்கு அழைத்துச் சென்றனர். எனில் அச்சுற்றுலாவிற்கு சென்ற நபர்கள் எத்தனை? 1 1 2 2 13 1 4 4 1 3 விடை 1 1 2 விளக்கம் ஆண்கள் சமன் 2 திருமணமானவர் கூட்டல் 1 திருமணமாகாதவர் கூட்டல் 1 மனைவி இறந்தவர் கூட்டல் 2 விவாகரத்தானவர் சமன் 6 ஆண்கள். மனைவிகள் சமன் 2 திருமணமான 2 ஆண்களின் மனைவிகள். குழந்தைகள் சமன் 4 மொத்தம் சமன் 6 ஆண்கள் கூட்டல் 2 மனைவிகள் கூட்டல் 4 குழந்தைகள் சமன் 12 நபர்கள். 35 10 மாணவர்களின் குழு தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கைகளை குலுக்கிக் கொள்கின்றனர். எனில் அங்கு நடைபெற்ற கைகுலுக்கல்கள் எத்தனை? 1 20 2 5 6 3 94 4 5 விடை 4 4 5 விளக்கம் n நபர்கள் கைகுலுக்கினால் மொத்த கைகுலுக்கல்கள் சமன் n-1 2 n சமன் 10 சமன் 10 டைம்ஸ் 9 2 சமன் 90/2 சமன் 45 36. ஒரு சிறுவன் ஒரு எண்ணை 24 ஆல் பெருக்க கேட்டுக்கொள்ளப்படுகின்றான். அவன் அவனை 42 ஆல் பெருக்கி கிடைக்கப்பெறும் விடையை விட 252 கூடுதலாக பெற்றான். எனில் அவனால் பெருக்கப்பட்ட எண் 1 1 4 2 1 2 3 1 6 4 1 8 விடை 1 1 4 விளக்கம் அந்த எண் x என்க. 42 டைம்ஸ் x 24 டைம்ஸ் x சமன் 252 18 x சமன் 252 x சமன் 252/18 சமன் 14 37. ஒரு கூடையில் உள்ள ஆப்பிள்கள் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 2 மடங்காகிறது. அக்கூடையானது 1 மணி நேரத்தில் முழுவதும் நிரம்பிவிடுகிறது. எனில் அக்கூடை பாதியளவு நிரம்ப எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு? 1 3 8 நிமிடங்கள் 2 5 5 நிமிடங்கள் 3 4 7 நிமிடங்கள் 4 5 9 நிமிடங்கள் விடை 4 5 9 நிமிடங்கள் விளக்கம் கூடை ஒவ்வொரு நிமிடமும் 2 மடங்காகும் என்றால் அது முழுதாக நிரம்புவதற்கு 1 நிமிடத்திற்கு முன்பு சரியாக பாதி அளவு நிரம்பியிருக்கும். முழுதாக நிரம்ப சமன் 60 நிமிடங்கள். பாதி நிரம்ப சமன் 60 முதல் 1 வரை சமன் 59 நிமிடங்கள். 38 ஒரு மீனிற்கு முன்னால் 2 மீன்கள், ஒரு மீனிற்கு பின்னால் 2 மீன்கள் மற்றும் 2 மீன்களுக்கு இடையில் ஒரு மீன் உள்ளது. எனில் அவ்வமைப்பில் உள்ள மீன்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? 1 5 2 7 3 3 4 4 விடை 3 3 விளக்கம் 3 மீன்கள் A B C ஒரே வரிசையில் நீந்துகின்றன. மீன் A பின்னால் 2 மீன்கள் B C. மீன் C முன்னால் 2 மீன்கள் A B. மீன் B முன்னால் 1 A பின்னால் 1 C. இது 2 மீன்களுக்கு இடையில் உள்ளது. குறைந்தபட்சம் 3 மீன்கள். 39 60 அடி உள்ள மரத்தில் ஒரு குரங்கானது ஒரு வினாடியில் 3 அடி ஏறும்போது உடனடியாக 2 அடி சறுக்குகிறது. எனில் எவ்வளவு நேரத்தில் அது மரத்தின் உச்சியை தொடும்? 1 60 வினாடிகள் 2 50 வினாடிகள் 3 5 8 வினாடிகள் 4 5 7 வினாடிகள் விடை 3 5 8 வினாடிகள் விளக்கம் ஒரு வினாடி சமன் கூட்டல் 3 அடி ஏறி -2 அடி சறுக்குகிறது. நிகர ஏற்றம் சமன் 1 அடி வினாடி. குரங்கு கடைசி 3 அடியை ஒரே வினாடியில் ஏறிவிடும், சறுக்காது. சேர வேண்டிய உயரம் கடைசி பாய்ச்சலுக்கு முன் சமன் 60 முதல் 3 வரை சமன் 57 அடி. 57 அடியை அடைய தேவையான நேரம் சமன் 57/1 சமன் 57 வினாடிகள். 57 வினாடிகள் முடிவில் குரங்கு 57 அடியில் இருக்கும். 58வது வினாடியில் 3 அடி ஏறி 60 அடியை உச்சியை அடைந்துவிடும். மொத்த நேரம் சமன் 58 வினாடிகள். 40 ஒரு சதுரமானது அதன் மையத்தை பொறுத்து 90 பாகை சுழற்றப்பட்டால் அதன் வடிவம்
1 செவ்வகம் 2 சதுரம் 3 சாய் சதுரம் 4 ஐங்கோணம் விடை 2 சதுரம் விளக்கம் சதுரத்திற்கு 90 பாகை சுழல் சமச்சீர் தன்மை உண்டு. எனவே அதை 90 பாகை சுழற்றும் போது மீண்டும் அதே சதுர வடிவமே கிடைக்கும். 41 ஒரு கடிகாரத்தில் உள்ள எண்கள் ஆங்கில எழுத்துக்களால் இருந்து தொடங்கி வலமிருந்து இடமாக மாற்றி அமைக்கப்படுகின்றன. Z என்பது 1, Y என்பது 2. 20:45 மணிக்கு மணிமுள் எங்கு இருக்கும்? 1 J மற்றும் L க்கு இடையில், 2 M மற்றும் O க்கு இடையில், 3 L மற்றும் N க்கு இடையில், 4 Q மற்றும் S க்கு இடையில். விடை விருப்பங்கள் கேள்வியுடன் பொருந்தவில்லை. விளக்கம் கொடுக்கப்பட்ட தகவல் படி 1 சமன் Z, 2 சமன் Y, 3 சமன் X, 4 சமன் W, 5 சமன் V, 6 சமன் U, 7 சமன் T, 8 சமன் S, 9 சமன் R. நேரம் இரவு 8:45 என்பது காலை 8:45 PM. காலை 8:45 மணிக்கு மணிமுள் 8 S மற்றும் 9 R ஆகிய எழுத்துக்களுக்கு இடையில் இருக்க வேண்டும். இந்த விடை S மற்றும் R கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் இல்லை. எனவே இந்த கேள்வி அல்லது அதன் விருப்பங்கள் தவறாக அச்சிடப்பட்டுள்ளன. 42 80 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 40 பேர் ஹிந்தி, 35 பேர் ஆங்கிலம், 15 பேர் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் பயில்கின்றனர். மீதமுள்ள மாணவர்கள் தமிழ் பயில்கின்றனர். எனில் ஆங்கிலமோ ஹிந்தியோ பயிலாத மாணவர்களின் எண்ணிக்கை யாது? 1 5 2 10 3 24 1 5 விடை 3 20 விளக்கம் கணக்கோட்பாடு ஹிந்தி அல்லது ஆங்கிலம் அல்லது இரண்டும் பயில்வோர் சமன் ஹிந்தி மட்டும் கூட்டல் ஆங்கிலம் மட்டும் கூட்டல் இரண்டும் சமன் மொத்த ஹிந்தி கூட்டல் மொத்த ஆங்கிலம் இரண்டும் சமன் 40 கூட்டல் 35 15 சமன் 75 முதல் 15 வரை சமன் 60 பேர். இந்த 60 பேர் ஹிந்தி அல்லது ஆங்கிலம் படிக்கிறார்கள். எஞ்சிய மாணவர்கள் தமிழ் மட்டும் சமன் 80 முதல் 60 வரை சமன் 20 பேர். ஆங்கிலமோ ஹிந்தியோ பயிலாதவர்கள் இந்த 20 பேர் ஆவர். 43 ஒரு இசைத்தட்டு ஒலிக்கும் விளையாட்டில் 20 நபர்கள் பங்கேற்கின்றனர் மற்றும் ஒவ்வொரு முறையும் ஒருவர் வெளியேற்றப்படுகிறார். எனில் இறுதியாக வெற்றி பெறுபவரை அறிவிக்க எத்தனை முறை இசைத்தட்டானது ஒலிக்கப்பட வேண்டும்? 1 9 2 23 194 10 விடை 3 19 விளக்கம் 20 பேரில் 1 வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க 19 பேர் வெளியேற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் 1 ஆள் வெளியேறுவதால் இசை 19 முறை நிறுத்தப்பட வேண்டும் அல்லது ஒலிக்கப்பட வேண்டும். 44 ஒரு பண்ணையில் சில கோழிகள் மற்றும் ஆடுகள் உள்ளன. அங்கு 84 கால்களும் 27 தலைகளும் உள்ளன. எனில் கோழிகளின் எண்ணிக்கை 1 1 2 2 13 1 4 4 1 5 விடை 1 1 2 விளக்கம் கோழிகள் சி ஆடுகள் ஜி தலைகள் சி கூட்டல் ஜி சமன் 27 கால்கள் 2 சி கூட்டல் 4 ஜி சமன் 84 முதல் சமன்பாட்டை 2 ஆல் பெருக்க 2 சி கூட்டல் 2 ஜி சமன் 54 இப்போது கழிக்க 2 சி கூட்டல் 4 ஜி சமன் 84 2 சி கூட்டல் 2 ஜி சமன் 54 2 ஜி சமன் 30 இம்ப்ளாய்ஸ் ஜி சமன் 15 15 ஆடுகள் சி கூட்டல் 15 சமன் 27 இம்ப்ளாய்ஸ் சி சமன் 12 12 கோழிகள். 45 8 வீடுகள் உள்ள ஒரு வரிசையில் எத்தனை பொதுச் சுவர்கள் இருக்கும்? 1 8 2 9 3 6 4 7 விடை 4 7 விளக்கம் 8 வீடுகள் ஒரு வரிசையில் இருந்தால் அவற்றுக்கு இடையில் 7 பொதுச் சுவர்கள் இருக்கும். வீடு 1 முதல் 2 வரை 2 முதல் 3 வரை 3 முதல் 4 வரை 4 முதல் 5 வரை 5 முதல் 6 வரை 6 முதல் 7 வரை 7 முதல் 8 வரை. 46 ஒரு கோபுரத்தில் உள்ள 4 மணிகளும் 3 5 7 மற்றும் 12 வினாடிகள் இடைவெளியில் ஒலிக்கிறது. அனைத்து மணிகளும் 5 க்கு ஒன்றாக ஒலித்தால் மீண்டும் எத்தனை மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும்? 1 5.10 m2 5.15 m3 5.07 m4 5.08 m விடை 3 5.07 m விளக்கம் 3 5 7 12 ஆகிய எண்களின் மீச்சிறு பொது மடங்கை LCM காண வேண்டும். LCM 3 12 சமன் 12. எனவே LCM 5 7 12 ஐ கண்டால் போதும். 5 7 12 ஒன்றுக்கொன்று சார்பகா எண்கள். LCM சமன் 5 டைம்ஸ் 7 டைம்ஸ் 12 சமன் 35 டைம்ஸ் 12 சமன் 420 வினாடிகள். 420 கீழ் 60 சமன் 7 நிமிடங்கள். மீண்டும் 7 நிமிடங்களுக்கு பிறகு ஒன்றாக ஒலிக்கும். நேரம் சமன் காலை 5 மணி m கூட்டல் 7 நிமிடங்கள் சமன் காலை 5 மணி 7 நிமிடங்கள் m. 47
ஒரு ரயில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ரயில் நிலையத்தினை முற்பகல் 11:50 மணிக்கு கடக்கிறது. 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அடுத்த நிலையத்தினை எந்நேரத்தில் கடக்கும்? 1:12:20 AM, 2:12:10 PM, 3:12:10 AM, 4:12:20 PM. விடை 2:12:10 PM. விளக்கம்: வேகம் சமன் 60 கிலோமீட்டர், மணி சமன் 1 கிலோமீட்டர், நிமிடம். 20 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 20 நிமிடங்கள் ஆகும். புறப்பட்ட நேரம் சமன் காலை 11:50 AM. சென்றடையும் நேரம் சமன் காலை 11:50 AM கூட்டல் 20 நிமிடங்கள் சமன் நண்பகல் 12:10 PM. 48. ஒரு பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் ஒவ்வொரு குழந்தையும் தலா 2 பரிசு பொருள்களை பெறுகிறது. 50 பரிசு பொருள்கள் வாங்கப்படுகிறது மற்றும் 2 குழந்தைகள் கொண்டாட்டத்திற்கு வரவில்லை எனில் எத்தனை குழந்தைகள் அங்கு வந்துள்ளனர்? 1 2 2 2 2 5 3 2 3 4 2 4. விடை 3 2 3. விளக்கம்: 50 பரிசு பொருட்கள் வாங்கப்பட்டன. தலா 2 வீதம். அவை 50 இன் கீழ் 2 சமன் 25 குழந்தைகளுக்காக வாங்கப்பட்டன. 2 குழந்தைகள் வரவில்லை. வந்த குழந்தைகள் சமன் 25 முதல் 2 வரை சமன் 23 49. கீழ்க்கண்ட படத்தை அடுத்தடுத்த பக்கங்களில் ஒரே வண்ணம் வராதவாறு வண்ணமிட தேவைப்படும் குறைந்தபட்ச வண்ணங்களின் எண்ணிக்கை யாது? 1 3 2 4 3 5 4 6. விடை 1 3. விளக்கம்: இது வரைபட வண்ணமிடல் கணக்கு. படத்தின் மையத்தில் 3 பகுதிகள் ஒரே புள்ளியில் சந்திக்கின்றன. அவற்றுக்கு 3 வெவ்வேறு வண்ணங்கள் C1 C2 C3 தேவை. வெளி வலயங்களில் உள்ள பகுதிகளை இந்த 3 வண்ணங்களை மாற்றி மாற்றி பயன்படுத்தலாம். எனவே குறைந்தபட்சம் 3 வண்ணங்கள் தேவை. 50. அஜய் தனது வீட்டை விட்டு பேருந்து நிறுத்தத்திற்கு செல்வதற்காக வழக்கத்திற்கு மாறாக 15 நிமிடங்கள் முன்னதாகவே புறப்பட்டு விடுகின்றான். பேருந்து நிறுத்தத்தினை அடைவதற்கு 10 நிமிடங்கள் ஆகிறது. அவன் காலை 8:40 AM இற்கு பேருந்து நிறுத்தத்தினை அடைகின்றான் எனில் அவன் பேருந்து நிறுத்தத்திற்கு செல்ல வழக்கமாக வீட்டிலிருந்து புறப்படும் நேரம் என்ன? 1 8:55 AM, 2 8:45 AM, 3 8:30 AM, 4 8:25 AM. விடை 2 8:45 AM. விளக்கம்: 1 அவன் காலை 8:40 AM க்கு நிறுத்தத்தை அடைந்தான். 2 பயணம் 10 நிமிடங்கள் ஆனது. எனவே அவன் வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரம் சமன் காலை 8:40 முதல் நள்ளிரவு 12:10 வரை சமன் காலை 8:30 AM. 3 அந்த காலை 8:30 AM என்பது வழக்கத்தை விட 15 நிமிடங்கள் முன்னதாக ஆகும். 4 வழக்கமாக புறப்படும் நேரம் சமன் காலை 8:30 AM கூட்டல் 15 நிமிடங்கள் சமன் காலை 8:45 AM.